நண்பர்களே, உலகின் மிகப்பெரிய மேடையான ஐக்கிய நாடுகள் அவையில் இன்று ஒரு பெரிய நாடகம் அரங்கேறியது. அது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த சமீப காலத்தில் ஐக்கிய நாடுகள் மேடையில் இரு தனிநபர்களின் விவாதங்களும் பேச்சுக்களும் உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். ஐக்கிய நாடுகள் என்ற இந்த பிரம்மாண்ட மேடையில் ஒரு புறம் துருக்கி நாட்டின் பிரதிநிதி நிற்க, மறுபுறம் நமது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யுஎன்எஸ்சி ஜெய்சங்கர் தனது குரலை உறுதியாக ஒலிக்கச் செய்கிறார். இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. என்ன நடந்தது? என்ன ஆனது? ஆனால் இந்த விவகாரம் துருக்கிக்கு மட்டுமல்ல, சவுதி அரேபியாவும் காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்படுவது போல தோன்றியது. இதிலிருந்து இந்தியாவின் நட்புறவு, இராஜதந்திர விவகாரங்களில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது. அது உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்தியா இன்னும் INA பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ அதிகாரத்திற்கு தகுதி பெற முயற்சிக்கும் போது துருக்கி ஒரு குண்டை வெடிக்கச் செய்தது. ஆனால் அப்போது என்ன நடந்தது? நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் துருக்கிக்கு நேரடியாக எந்த மறைமுகமும் இல்லாமல் பதிலடி கொடுத்தார். அது மட்டுமல்ல, நியூயார்க்கில் ஒரு அற்புதமான இராஜதந்திர சக்கரவியூகத்தை உருவாக்கி அனைவரின் வாயையும் மூடச் செய்தார். இந்த மொத்த சர்ச்சை என்ன? 2 நாட்களில் ஜெய்சங்கர் 12 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை எப்படி தங்கள் பக்கம் திருப்பினார்? முக்கியமாக துருக்கி, சவுதியின் இந்த சூழ்ச்சி இந்தியாவுக்கு ஆபத்தின் அறிகுறியா, அல்லது ஜெய்சங்கரின் பதில் அனைவரையும் புரட்டி போட்டதா? இந்த முழு நிகழ்வையும் இந்த வீடியோவில் விரிவாக புரிந்து கொள்வோம். ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நண்பர்களே, இந்த விஷயம் நீண்ட காலமாக நடந்து வருகிறது. இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில், அதாவது UNSCயில் ஒரு நிரந்தர இருக்கை வேண்டும் என்று. இதுவரை இந்த விவாதம் சற்று அமைதியாக நடந்து வந்தது. ஆனால் சமீபத்தில் இந்த நெருப்பில் எண்ணெய் ஊற்றிய UNS மிகப்பெரிய அதிகாரியான ஆண்டோனியோ குட்டெரஸ் அவர் தெளிவாகவும் பகிரங்கமாகவும் கூறினார், இப்போது நேரம் வந்துவிட்டது. 1945 ஆண்டு காலத்து இந்த பழைய தேய்ந்து போன அமைப்பை மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது என்று. டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரையை ஒருமுறை பாருங்கள். குட்டெரஸ் கூறினார், 2025 ஆண்டில் ஒரு புதிய UNSC உருவாக வேண்டும். அதில் புதிய உறுப்பு நாடுகள், புதிய விதிகள் இருக்க வேண்டும். இந்தியா போன்ற நாடுகளை மனதில் கொண்டு இன்று உலகில் வலுவான குரலாக மாறிய நாடுகளுக்கு வீட்டோ உரிமை கட்டாயம் வர வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த நடவடிக்கையால் INA ஒருதலைப்பட்சமாக முடிவுகள் எடுக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளும் நீங்கும் என்று அவர் கூறினார். அவரது பிரதிநிதியும் இந்த வார்த்தைகளுக்கு மீண்டும் ஆதரவு தெரிவித்தார். அதாவது, தெளிவாகச் சொல்ல வேண்டுமென்றால், ஐநாவின் மிகப்பெரிய அதிகாரிகளும் இந்தியாவுக்கு வீட்டோ அதிகாரம் வர வேண்டும் என்று விரும்புகின்றனர் என்பது தெளிவாகிறது. ஆனால் நண்பர்களே, ஒரு பழமொழி உண்டு. 10 பேர் நல்ல வார்த்தைகளை சொல்லும் இடத்தில் ஒருவருக்கு மட்டும் அந்த வார்த்தைகள் ஜீரணமாகாது. இங்கு அந்த ஒரு நாடு துருக்கி. இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் பதவி பற்றிய விவாதம் முன்னேறியவுடன் துருக்கி அதற்கு எதிராக குரல் எழுப்பத்தன் தொடங்கியது. ஆனால் இந்த எதிர்ப்பு நேரடியாக இல்லை, ஒரு திட்டமிடப்பட்ட தந்திரமான மறைமுக எதிர்ப்பு. துருக்கி அதிபர் ரெசெப் தயிப் எர்டோகன் ஐநாவில் நடந்த 80வது அமர்வில் தனது உரையில் மீண்டும் காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பினார். இந்த பிரச்சினையை INA தீர்மானங்களின்படி தீர்க்க வேண்டும் என்று இந்தியாவுக்கு அறிவுரை கூறினார். இதன் மூலம் பாகிஸ்தானை மகிழ்ச்சியடையச் செய்ய முயன்றார். ஆர்வமூட்டும் விஷயம் என்னவென்றால், கடந்த ஆண்டு, அதாவது 2024இல் எர்டோகன் காஷ்மீர் விவகாரத்தில் வாய் திறக்கவில்லை. ஆனால் இந்த முறை மீண்டும் இந்தியாவின் மீது விஷத்தை உமிழ்ந்தார். உண்மையில் என்ன நடந்தது என்றால், ஐநாவில் இந்தியாவுக்கு பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்ற விவாதம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் துருக்கி பிரதிநிதி திடீரென எழுந்து இந்தியாவின் மீது குற்றச்சாட்டுகளின் மழையை பொழிந்தார். அவர் 3 பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்.
முதலாவது, இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிராக அநீதியும் கொடுமைகளும் நடக்கின்றன என்று. இரண்டாவது, இந்தியா தனது அண்டை நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த முடியவில்லை என்று. மூன்றாவது, இந்தியா அமெரிக்கா ஐரோப்பிய விதிகளை பின்பற்றவில்லை, இதனால் உலகில் பதற்றங்கள் அதிகரிக்கின்றன என்று. இந்த குற்றச்சாட்டுகளை காரணமாக காட்டி துருக்கி உலகின் முன் அறிவித்தது, இந்தியா இந்த பிரச்சனைகளை சரி செய்யும் வரை யுஎன்எஸ்சி நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்குவது சரியல்ல என்று. இது இந்தியாவை குறைத்து மதிப்பிடவும் அதன் பாதையை தடுக்கவும் ஒரு திட்டமிட்ட தந்திரம். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார்கள். இன்றைய இந்தியா அமைதியாக கேட்கும் நாடு இல்லை, உறுதியாக பதிலடி கொடுக்கும் நாடு. நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் துருக்கிக்கு அனைவரின் வாயையும் மூட வைக்கும் வகையில் பதிலடி கொடுத்தார். மைக் பிடித்து துருக்கியை அதே மொழியில் புரிய வைக்க தொடங்கினார். முதல் பதில் நேரடியாக, தெளிவாக, தங்கள் நாட்டில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நாட்டிற்கு மற்றவர்களுக்கு மனிதாபிமானம் பற்றி பாடம் எடுக்கும் உரிமை இல்லை என்று. இந்த பதில் துருக்கியின் இரட்டை வேடத்தை வெளிப்படுத்தியது. இரண்டாவது பதில் மிகவும் ஆபத்தானது. ஜெய்சங்கர் துருக்கிக்கு ஒரு கண்ணாடி காட்டினார். அது அவர்கள் ஒருபோதும் பார்க்க விரும்பாதது. துருக்கியில் பெண்களின் உரிமைகள், பாதுகாப்பு தொடர்பான கடுமையான சவால்கள் உள்ளன என்று உலகிற்கு நினைவூட்டினார். மேலும் அவர் தெளிவாக கூறினார், மற்றவர்கள் மீது கை காட்டுவதற்கு முன் துருக்கி தனது சொந்த வீட்டை சரி செய்ய வேண்டும் என்று. இதோடு நிற்காமல் ஜெய்சங்கர் ஒரு ஒப்பீடு செய்தார். அது முழு மண்டபத்தையும் அமைதியாக்கியது. வரலாறு சாட்சியாக துருக்கியில் ஆர்மேனிய, கிரேக்க, மற்ற கிறிஸ்தவ சமூகங்கள் கடுமையான துன்பங்களை எதிர்கொண்டன என்று நினைவூட்டினார். இது ஒரு இராஜதந்திர தந்திரம். துருக்கியின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் காற்றில் கரையச் செய்தது. இறுதியாக ஜெய்சங்கர் துருக்கி பிரதிநிதிக்கு ஒரு நீதி போதனை செய்தார். உங்கள் வேலை உங்கள் நாட்டின் பிரச்சனைகளை எழுப்புவது, மற்றொரு நாட்டின் மீது களங்கம் தடவுவது இல்லை என்று. நண்பர்களே, இது புதிய இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இப்போது இந்தியா வெறுமனே பாதுகாப்பாக இருப்பதில்லை, முன்னேறி வந்து கடுமையாக தாக்குகிறது. ஜெய்சங்கரின் இந்த பதில் மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது, இந்தியாவை இனி யாரும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு INA அதிகாரியின் வேலை தனது நாட்டு விவகாரங்களை பேசுவது, மற்றொரு நாட்டின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைப்பது இல்லை என்று ஜெய்சங்கர் தெளிவுபடுத்தினார். இப்போது நியூயார்க்கிற்கு செல்வோம். அங்கு உலகத் தலைவர்கள் அனைவரும் கூடியிருக்கின்றனர். நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அங்கு வெறுமனே உரைகள் நிகழ்த்துவதற்கு செல்லவில்லை. ஒரு இராஜதந்திர மராத்தானை நடத்தி வருகிறார். அதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படுகின்றனர். UNGA கூட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பே ஜெய்சங்கர் முதல் 2 நாட்களில் 12 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் ஒருவருக்கு ஒருவர் கூட்டங்கள் நடத்திவிட்டார். இந்த நாடுகளில் அமெரிக்கா, நெதர்லாந்து, சிங்கப்பூர், இலங்கை, மாலத்தீவு போன்றவை உள்ளன. அது மட்டுமல்ல, ஐரோப்பிய ஒன்றியம், உலகளாவிய தெற்கு நாடுகளைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் 2 பெரிய குழு கூட்டங்களையும் நடத்தினார். இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. வரவிருக்கும் நாட்களில் இந்த எண்ணிக்கை 30 நாடுகளை தாண்டும். இது உலகில் இந்தியாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கிற்கு மிகப்பெரிய சான்று. இப்போது காஷ்மீர் விவகாரத்தில் சவுதி அரேபியாவின் எதிர்பாராத திருப்பம் பற்றி பேசுவோம். இந்த விஷயம் இந்தியாவை பெரிதும் ஆச்சரியப்படுத்தியது. பாகிஸ்தான் தனது பழைய பழக்கத்தை விடவில்லை. மீண்டும் ஐநா மேடையில் காஷ்மீர் ராகத்தை பாடியது. ஆனால் இந்த முறை இந்தியா தனது நண்பராக கருதும் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானுடன் கைகோர்த்தது. பாகிஸ்தான் OIC, அதாவது இஸ்லாமிய நாடுகளின் அமைப்பில் ஒரு உபகுழுவான ஜம்மு மற்றும் காஷ்மீர் குறித்த தொடர்பு குழு என்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்தது. இந்த குழுவில் பாகிஸ்தான், துருக்கி, அஜர்பைஜான், நைஜர், சவுதி அரேபியா ஆகியவை உள்ளன. இந்த 5 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு தீர்மானத்தை அங்கீகரித்தன. காஷ்மீரில் மனித உரிமைகள் பற்றி பேசி இந்தியாவை சுற்றி வளைக்க முயன்றன. துருக்கி, அஜர்பைஜான் போன்ற நாடுகளின் பாகிஸ்தான் ஆதரவு அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் சவுதி அரேபியா இந்த கூட்டத்தில் பங்கேற்றது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. நண்பர்களே, ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் 2023இல் இந்தியா G20 உச்சி மாநாட்டை நடத்திய போது துருக்கி அதிபர் எர்டோகன் பகிரங்க மேடையில் கூறினார், இந்தியா போன்ற நாடு UNSC நிரந்தர உறுப்பினராக இருந்தால்
எங்களுக்கு பெருமையாக இருக்கும் என்று. அது மட்டுமல்ல, அவர் ஒரு பிரபலமான வாக்கியத்தையும் கூறினார். உலகம் வெறும் 5 நாடுகளை விட மிகப் பெரியது என்று. ஆனால் இன்று துருக்கியின் ஐநா பிரதிநிதியின் போக்காக்கை பார்த்தால் படம் முற்றிலும் தலைகீழாக தோன்றுகிறது. அதாவது பகிரங்கமாக ஆதரவு காட்டுவது, ஆனால் பின்னணியில் முழு எதிர்ப்பு. உண்மையில் துருக்கி யுனைட்டிங் ஃபார் கன்சென்சஸ் என்ற குழுவின் ஒரு பகுதியாக உள்ளது. இந்த குழு ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவின் UNSC நிரந்தர உறுப்பினர் பதவிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. அதாவது எர்டோகனின் அந்த வார்த்தைகள் வெறும் இராஜதந்திர இனிமையான வார்த்தைகள் மட்டுமே. உண்மையான கொள்கையில் துருக்கி இன்னும் இந்தியாவை தடுக்கும் நாடுகளுடன் நிற்கிறது. இப்போது உலகின் 2 மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளான இந்தியாவும் அமெரிக்காவும் பற்றி பேசுவோம். நமது வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தற்போது அமெரிக்காவில் உள்ளார். வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து கடுமையான விவாதங்களை நடத்தி வருகிறார். செய்திகளின்படி இந்த கூட்டங்களிலிருந்து ஏதோ ஒரு பெரிய முடிவு வெளியாகியுள்ளது. அது வெள்ளை மாளிகையிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு பியூஷ் கோயலுடனான விவாதங்கள் மிகவும் பிடித்திருந்தன. இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தானே இந்தியாவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அறிக்கைகளின்படி ட்ரம்ப் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள குவாட் உச்சி மாநாட்டிற்கு வர தயாராக உள்ளார். இருப்பினும் இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. ஆனால் நியூயார்க்கில் ஜெய்சங்கர் அமெரிக்க அதிகாரிகளுடன் நடத்திய கூட்டங்கள் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றன. மறைமுகமாக ஏதோ ஒரு பெரிய திட்டம் தயாராகி வருகிறது என்று. தற்போதைக்கு இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் போடுவதையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதையும் மறக்காதீர்கள்.